ரைட். இதுல வந்துட்டு நான் இந்த நம்மளோட ஜிகே ஐக்யூ போன்ற பேப்பர்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் வைஸாக ஆய்வு செய்து ஒரு சில கேட்கப்படுகின்ற வினாக்கள் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கேட்கிறான் என்று சொல்லி நான் ஆய்வு செஞ்சு குறிப்பிட்டு பொதுவாக போன வந்து லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு ஐலண்ட் ஃபெஸ்ட் அடுத்த நிமேஷா கமைக்கு உட்பட பல தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் ஒழுங்கு போன ஆட்கள் உட்பட எந்த பர்சனல் அனுப்புவோம் உட்பட எல்லாத்தையும் வைத்து வந்துட்டு இந்த இது எடுத்திருக்கிறேன். பொதுவாக என்ன சீனன்னு சொன்னால் இதுல வந்துட்டு அனைவரும் பல ஆட்கள் வந்து சொன்ன விஷயம் ஸ்ட்ரக்சரல் வைஸாக பிரிச்சு பாருங்க பேப்பர்ஸ்களை வந்துட்டு, அப்பதான் விளங்கும் இது இது இந்தந்த ஏரியாஸ்களை கேட்டிருக்கான். ஸோ நாங்கள் அதே இதில் படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் ஓகே. ஏன்னு சொன்னால் இப்போ ஜென்ரல் நாலேஜ் நாங்கள் எடுத்து வெறுமனே ஒரு பேப்பராக எடுத்து நாங்கள் பிரட்டைக்குள்ள எங்கெங்கிருந்து எந்தெந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு ப்ராப்ளம். திடீரென்று அமெரிக்காவை பற்றி கேட்பான், யூஎனை பற்றி கேட்பான், நேட்டோவை பற்றி கேட்பான், பராக் ஒபாமா பற்றி கேட்பான், இங்கால அனுபவ பற்றி கேட்பான், இத்தாலப கம்பெனி ஓனரை பற்றி கேட்பான், ஓனர் லோ போலீஸ் ரைட், நம்மளோட பிரீமா கம்பெனி சம்பந்தமா கேட்டேன். ஸோ எப்படிடா இதை பற்றி கேட்குறாங்க, அதுல என்ன எப்படி எந்த காரணத்துக்காக கேட்காங்க. நாங்கள் இப்படி பிரீமா கம்பெனியை பற்றி பார்க்கிறோம், நாங்கள் இதுக்கும் 2025 நாங்கள் இப்படி பிரீமா கம்பெனியை பார்க்கிறோம், நாங்கள் இப்படி சித்தாலப்ப கம்பெனியை பார்க்கிறோம். ஸோ அந்த பெரிய ஏரியா வந்துட்டு நாங்கள் எப்படி கவர் பண்ற என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஏற்படும். அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் உருவாகும். எப்படி நான் பேப்பர் இடிக்க போகுதுன்னு சொல்லி நம்மளால தீர்மானிக்க முடியாத, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துட்டு அது உருவாகும். ரைட், உருவானால் அங்க நாங்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு என்ன செய்யும் குறையும். ஸோ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் என்று சொல்லப்படுற விஷயம் தான் மிக முக்கியமானது. இப்ப நாங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி பேப்பரை வந்துட்டு மாதிரி வினாத்தாள் கொண்ட மாதிரி கட்டமைப்பு கொண்டு நாங்கள் பார்க்கும்போது அதுல ஜெனரல் நாலேஜ் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அது இந்த 12 விடயங்கள்ல இருந்து தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கேட்கப்படுது. ரைட், 12 விடயங்கள் இருந்து தான் கேட்கப்படுது. அதுக்குள்ள பல உபவிரிவுகள் இருக்கும். இப்ப நான் சொல்றேன், யூ கேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்ப லோவை நாங்க எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் லீகல் எஜுகேஷன், ஸ்ரீலங்காவில் இருக்கிற சட்ட கல்வியிட வரலாறு, அந்த சட்ட கல்வியில அப்டேட்ஸ், இப்ப இருக்கிற கரண்ட் அப்டேட்ஸ் அதுகள் ரிலேட்டடாக கேட்கலாம். அதே போன்று சட்டம் ரிலேட்டடாக இலங்கையில் இருக்கிற சட்டம், உலகத்தில் இருக்கிற சட்டம், அது சம்பந்தமா நாங்க ஒரு விஷயத்த இப்ப லோ சம்பந்தமாக மட்டும் படிச்சு நாங்க எடுக்கிறது வந்துட்டு கஷ்டம். இப்ப ஃபெக்ட்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பல ஏரியாவில இருந்து கேட்கானுங்கிறத விளங்கினாத்தான் நம்ம ஒரு ஏரியாவுல கூட ஃபோக்கஸ் பண்றதை விடுவோம். ரைட், இப்ப நாங்க ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா ஜிகே படிக்க போறேன். இப்ப நான் ஒரு 2 மணித்தியாலம் ஜிகே படிக்க போறேன் என்று சொல்லி நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அதை நாங்க அந்த 2 மணித்தியாலத்தை உடைக்க வேண்டும். இப்ப லோ ரிலேட்டடாக நான் படிக்க போறேன். அப்ப லோல நான் ஹிஸ்டரி ஆஃப் லீகல் எஜுகேஷன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக நான் படிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் படிக்கிறேன். லீகல் சிஸ்டம், சட்ட முறைமைகள் சம்பந்தமாக கொஞ்ச நேரம் படிக்கும். ஒரு half an hour அப்படி half an hour லோ படிக்கணும், half an hour ஸ்ரீலங்காவை பத்தி படிக்கணும், அப்படி சொல்லி படிக்கலாம். இப்ப நான் சொல்றேன்
லோக்கு என்னென்ன தலைப்புகள் வருதுன்னு சொன்னால், இலங்கையில சட்ட கல்வியிட வரலாறுகள், அடுத்தது சட்ட முறைமைகள் சம்பந்தமானது, சட்ட பிரிவுகள் சம்பந்தமானது, இலங்கையில் இருக்கிற விஷய சட்டம், கண்டியன் லோ இருக்குது, தேச வளமை லோ இருக்கிறது, முஸ்லிம் தனியார் சட்டம் இருக்கிறது. இப்ப சட்டத்தின் பிரிவுகளுக்குள்ள கிரிமினல் லோ, சிவில் லோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ, கான்ஸ்டிடியூஷனல் லோ என்று பல பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவே பல பிரிவுகளாக பிரிக்கலாம். ரைட்? அப்ப எழுதப்பட்ட சட்டம், எழுதப்படாத சட்டம் என்றெல்லாம் பல விடயங்கள். சட்டத்தினால் ரூல் ஆஃப் லோ, எவிடன்ஸின் மூலமா அது ஒரு தனிச்சட்டம். ரைட்? அதே மாதிரி அதிகார பரவலாக்கம். ரைட்? அதே மாதிரி இலங்கை நீதிமன்ற முறைமை மற்றும் நியாய சபைகள் ரிலேட்டடான விடயம், கோர்ட் சிஸ்டம் சம்பந்தமாக. அப்ப அதுல எப்படியோ கேள்வி வந்து தீரும். அந்த கோர்ட் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டு நாங்க நீதிபதிகள எண்ணிக்கை, நீதிபதிகள வயது, எந்தெந்த நீதிமன்றங்களில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க, அப்ப என்னென்ன நீதிமன்றங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்கிறது, அப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். அதே போன்று இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ் சொல்லியிருக்காங்க, சர்வதேச நீதிமன்றங்கள் மற்றும் நியாய சபைகள் சம்பந்தமாக சொல்றாங்க. அதே மாதிரி இலங்கையில இருக்கிற மாற்று வழிப்பிணக்கு தீர்ப்பு முறைமை, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ் ரிலேட்டடா மீடியேஷன் போர்ட், அப்படியான விஷயம். அதே போன்று ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் சம்பந்தமாக கேட்பாங்க, அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக கேட்பாங்க. ரைட்? அதே போன்று சில எக்ஸுகள் இருக்கின்றது. இப்ப உதாரணமாக ஆன்லைன் சேஃப்டி எக்ட், ரைட்? அடிக்கடி கேட்கிற நம்மட ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அந்த ரிலேட்டடாக கேட்பாங்க. அப்ப இதுகள் இவ்வாறான விஷயங்களை தான் கேட்கான் என்று சொல்லி நாங்க வரையறுக்க முடியும் லோ என்ற இதுக்குள்ள. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் புவியியல் மற்றும் ஆழ்புட தரவுகள் சம்பந்தமாக கேட்பாங்க. ஸ்ரீலங்காவில் இப்ப இலங்கட போன முறை லோ காலேஜ்ல வந்து கேட்டிருந்தான், இலங்கட பரப்பு சம்பந்தம். அது ரிப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட் வேறுபடும். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல 65,615 இருக்குது. இங்கால சென்சஸ் இவங்களோட புள்ளிவரவியல் அவங்களில வேறொரு எண்ணிக்கை இருக்கு. அப்ப ரிப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட் வேறுபடும் சில தரவு. ஸோ அதுகளையெல்லாம் நுணுக்கமாக நாங்கள் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும், அப்டேட் பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்காக பாடமாக்கி விடிய இருந்து பாடமாக்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதான் விஷயம் என்று சொல்லி பார்த்து வச்சோம்னா சரி, ஒரு 2-3 தரம் சொல்லி பாடணும்னு சொன்னால் நம்மள மூளை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி கொள்ளும். மற்றபடி இன்றைக்கு இப்ப செஞ்சது ஒரு 10 நிமிஷங்களுக்கு நினைஞ்சி அது வரலாட்டி அது ஒரு என்னடா நமக்கு ஒரு பாடமாக்குற திறன் இல்லையா, என்னடா இது பிரச்சனை சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இனிக்கத்தே இருக்கு. பிகாஸ் நானும் அப்படி யோசிச்சு இருந்தவன் தான். ரைட்? அடுத்தது வந்துட்டு இலங்கைக்குள்ள இப்ப அரசாங்கம் இருக்கும், கவர்மெண்ட்ல 3 முக்கியமான சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ரிலேட்டடாக இருக்கிற விஷயம், குறிப்பாக கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாக கொண்டு கேட்பாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கின்றது, அதுல கரண்டாக யாராரு அலுவலர்களாக இருக்கிறார்கள், பதவிகளில் இருக்கிறார்கள், அவர்கள பதவி காலம் எவ்வளவு, அப்படியான ரிலேட்டடான அறிவுகளை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் இருக்கின்ற குளங்கள், மலைகள், ஆறுகள், அதுல உயரமானது, சின்னது, பெருசி, அந்த அடிப்படையில் கேட்பாங்க. இது ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற முக்கிய பதவிகள் கேட்பாங்க. சபாநாயகர், போலீஸ் மா அதிபர், பிரதம நீதியரசர், கவர்னர்ஸ். பெரும்பாலும் கவர்னர்ஸ் கேட்கிறீங்க, பட் ஏதாவது கன்ட்ரோவர்சியலான விஷயங்கள் அவங்களோட சம்பந்தப்பட்டதால் கேட்பாங்க. ரைட்? அப்ப நம்ம ஏன் பண்றோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் ஆகிக்கும், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம், they will ask these kind of questions ன்னு சொல்லி. அதே மாதிரி பிரதம நீதியரசர் சம்பந்தமாக கேட்கலாம், சட்டமா அதிபர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, வெளிநாட்டு தூதுவர்களும் கேட்பாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் இருக்குது, சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குது, HDIR ரிப்போர்ட் இருக்குது. அப்ப இப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக கேட்பாங்க. அதே மாதிரி இலங்கையில சில எமர்ஜென்சி நம்பர்ஸ் ரிலேட்டடான மெட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது.
119, 1929, 1939, 1990, ரைட்? அப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்த மூணாவது முக்கியமான விஷயம் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா. கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா நாங்கள் பார்க்கக்குள்ள அதுல வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி, இலங்கையில அரசியல் அமைப்பு வரலாறு, இப்போ அங்க கோல்புக்ல இருந்து இங்க 78 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஒரு விஷயம். அதுல சகல விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையான மேலான விடயங்களை மட்டும் பார்த்துட்டு அதை வச்சு நாங்க மார்க்ஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் கட்டாயம் இருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் 1801ஆம் ஆண்டு, கண்டியன் கன்வென்ஷன், அதே மாதிரி மேபி அந்த இவங்கட போர்த்துகேயர் இதுவும் கேட்கலாம். 1897ஆம் ஆண்டு கன்வென்ஷன். அது என்ன கன்வென்ஷன் நினைப்பீதியாக சொல்லுங்க. என்ன சார் விளங்கல? 1897ஆம் ஆண்டு போர்த்துகேயருக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடந்தது. இஞ்சி ஒரு தமிழகாய் வாங்கியது என்ன சரோஜன்? 2ஆம் ராஜசிங்கன் என்ற ஒப்பந்தமா சார்? அவ்வாறான விஷயங்கள் சம்பந்தமாக கேட்பாங்க, ரைட்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிபப்ளிகன் 1922 ரிலேட்டடாக கேட்பான். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் சம்பந்தமாக கேட்பான். அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள், அதுல எல்லா திருத்தமும் நம்ம பார்க்க தேவையில்லை. அதுல ஒரு சில முதலாம் திருத்தம், அதுவும் ஒரு முக்கியமான திருத்தம். இந்தியால 13ஆம் திருத்தம், 16ஆம் திருத்தம், 17, 18, 19, 20, 21, இப்படியான ஒரு சில 7 அந்த திருத்தம், அப்படியான திருத்தங்கள் வந்து ஒரு சில முக்கியமான திருத்தங்கள், சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்திய திருத்தங்கள். அப்ப அந்த திருத்தங்கள் சம்பந்தமாக கேட்பாங்க, ரைட்? அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ், அதுகள் சம்பந்தமாக கேட்பாங்க. அதுகள தலைவர் யாரு, அதுகளில் இருக்கிற முக்கியமான அதுல எத்தனை பேர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்று சொல்லி எல்லாம் கேட்பாங்க, ரைட்? அதே மாதிரி இலங்கட வரலாறு எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய வாசிப்பு, ரைட்? அதுல எல்லாத்தையும் படிக்கல, ரைட்? அப்ப அதுகளுக்குள்ள சில குறிப்பிட்ட மன்னர்கள் சம்பந்தமாக, ரைட்? அதே மாதிரி அந்த ஒளிஞ்சி மன்னராட்சி ஒளிஞ்சி போர்த்துகீயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் போன்ற ஆட்கள் வந்த நேரங்களிலே நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக அதே மாதிரி போராட்டங்கள் சம்பந்தமா 1918, 1948 சம்பந்தமாக எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட், உலகத்தில வரலாறு, உலகத்தில யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றது. முதலாம் உலக மகாயுத்தம் நடந்திருக்கின்றது, 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்திருக்கின்றது. அதே மாதிரி இப்ப கரண்ட்லி யுத்தம் வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களை பப்ளிக்காக எல்லாம் கதைக்க முடியாத விஷயங்கள் இருக்கின்றது. அப்ப அந்த யுத்தம் ரிலேட்டடாக வந்து என்ன செய்வாங்க, அந்த முறை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல குழுக்கள் வந்துட்டு முக்கிய தலைவர்கள் வந்துட்டு தாக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்கிறாங்க, அவங்க ரிலேட்டடாக, ரைட்? அப்ப இப்படியாக நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உலகத்துல வந்து முக்கியமான புரட்சிகள் நடந்திருக்கு, முக்கியமான ஒப்பந்தங்கள் இருக்கிறது, அதுகள் ரிலேட்டடாக என்ன செய்வாங்க கேட்பாங்க. முக்கியமான மன்னர்கள், உலகத்துல சில முக்கியமான மன்னர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லிக்குள்ள அதுக்குள்ள கட்டாயமாக ஐக்கிய நாடுகள் சபை சம்பந்தமாக கேட்பாங்க. அதுல எந்த மாற்றங்களுக்கும் இல்லை. ஒவ்வொரு முறை வேலை செஞ்சிருக்கிறான் கேட்டிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில. அதுல பல துணை பிரிவுகள் இருக்கின்றது அல்லவா? பொதுச்சி சபை, சர்வதேச நீதிமன்றம், சமூக பொருளாதார சபை என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறது. அதுகள் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில எப்படியோ வினா கேட்டே ஆகலாம், ரைட்? அதே மாதிரி இந்த சாக் இருக்கின்றது, ஏசியன் காமன்வெல்த் நேஷன்ஸ், G7, G20, பிம்ஸ்டெக், OPEC, ரைட்? என்று சொல்லி பல அமைப்புகள் இருக்கின்றன. அதுகள் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இப்ப சினாரியோ என்னென்று சொன்னால், இவ்வளவு விஷயத்தையும் நம்ம மாறி மாறி இருக்கிற காலத்துக்குள்ள மாறி மாறி பச்சை மண்டாலே காணும்
ஜிகேல இது செய்தது. இதுகளுக்குள்ள நான் போன வருஷம் 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல லோ ரிலேட்டடாக வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த முதல் 30 கேள்விகள்ல வந்துச்சு. லோ ரிலேட்டடா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கேள்விகள் என்ன செஞ்சுக்காங்க கேட்டிருக்கிறாங்க. அவன் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான். அப்ப இதை விளங்கி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா படிப்போம். ரைட். இப்ப ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒலிம்பிக் சம்பந்தமாக கேட்பான், FIFA சம்பந்தமாக கேட்பான், மற்றது வேர்ல்ட் கப் சம்பந்தமாக கேட்பான், ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் சம்பந்தமாக கேட்பான், கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப என்ன செய்யணும், இப்படி விளங்கினாங்க படிச்சோம்னு சொன்னா சரி. அதே மாதிரி அவார்ட்ஸ் இருக்கு, அது சம்டைம் கேட்குற சம்டைம் கேட்காம விஷயமே இருக்கு. இப்போ சில முக்கியமான ஆட்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிற டைம்ல அது சம்பந்தமாக கேட்பான். ரைட். அதே மாதிரி கோட்ஸ், ஆக்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்குதா, ஆக்கள் எழுதின புத்தகங்கள் இருக்குதா கேட்பாங்க. அதுக்காண்டி உலகத்துல முக்கியமான புத்தகங்கள் ஒரு பெருந்தொகை இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் நாங்கள் பாடமாக்கிட்டோம்னா இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் ஒர்க் ஆக்சுவலி. ரைட். ஸோ ஒரு நம்மளோட ரிலேட்டடான பெரும்பாலான விஷயங்களோட இணைந்து இப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஏற்கனவே தெரிஞ்சுது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக அப்போ தெரிஞ்சதை வச்சு டெவலப் பண்ணணும். இப்போ குடிகாலம் தெரிஞ்சு ரைட் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ தெரிஞ்சதை வச்சு என்ன செய்யணும், நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டு போகிற வேலையை தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்கணும். ரைட். இப்போ நான் அடுத்த விஷயம்